வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அசாம் 5 மாநிலங்களுக்கு ஏப்ரல், மே மாதத்துல தேர்தல் நடைபெறவிருக்கிறது. மார்ச் தொடக்கத்துல தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். கேரளா மாநிலத்துல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு முடிவை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கேரளாவை பொறுத்த மட்டும் எல்டிஎஃப், யூடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டி இருக்குது. 3 முனை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே எல்டிஎஃப், யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 முனை தான் போட்டி மிக கடுமையா இருக்குது. எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 முனை போட்டி இருக்கிறது. கடந்த 2-5 ஆண்டுகளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த முறை யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாலிடிக்ஸ் 2029 அப்படின்ற பெயர்ல சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடிய செஃபாலஜிஸ்ட். அவர் ரீசெண்டான கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாரு. மாவட்டம் தோறும், மாவட்டம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அவர் கணித்திருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்ட வாரியா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். நான் எத்தனை நம்பர்ஸ் இந்த மாவட்டத்துல இவ்வளோ இடங்களை எல்டிஎஃப் பெறுவார்கள், இவ்வளோ இடங்களை யூடிஎஃப் பெறுவார்கள் அப்படின்னு மட்டும் சொல்றேன். எந்த தொகுதியில யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க அந்த தொகுதியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தொகுதி வாரியா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவர் கணித்திருக்கிறாரு. நாம முடிவுகளுக்குள்ள போகலாம். திருவனந்தபுரத்துல 14 தொகுதி இருக்குது. எல்டிஎஃப் 7, யூடிஎஃப் 4, என்டிஏ 3. கொல்லத்துல 11 தொகுதிகள் இருக்குது. எல்டிஎஃப் 6 இடங்களையும், யூடிஎஃப் 5 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள். பத்தனம்திட்டால 5 தொகுதிகள் இருக்குது. 5 இடங்களையும் யூடிஎஃப் கைப்பற்றுறாங்க. ஆலப்புழால 9 இடங்கள் இருக்குது. எல்டிஎஃப் 6 இடங்களையும், யூடிஎஃப் 3 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள். கோட்டயம் மாவட்டத்துல 9 தொகுதிகள் இருக்குது. எல்டிஎஃப் 1 இடத்துலையும், யூடிஎஃப் 8 இடத்துலையும் வெற்றி பெறாங்க. இடுக்கி மாவட்டத்துல 5 தொகுதிகள், இதுல 5 இடங்களையும் யூடிஎஃப் கைப்பற்றுறாங்க. எர்ணாகுளத்துல 14 தொகுதிகள் இருக்குது. இதுல யூடிஎஃப் 13 இடத்துலையும், T20 அப்படின்ற பார்ட்டி ஒரு இடத்துலையும் வெற்றி பெறாங்க. இந்த T20 பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாங்க. திருச்சூர் மாவட்டத்துல 13 தொகுதிகள் இருக்குது. இதுல எல்டிஎஃப் 8 இடத்துலையும், யூடிஎஃப் 5 இடத்துலையும் வெற்றி பெறாங்க. பாலக்காடு மாவட்டத்துல 12 தொகுதிகள் இருக்குது. எல்டிஎஃப் 8 இடத்துலையும், யூடிஎஃப் 4 இடத்துலையும் வெற்றி பெறாங்க. மலப்புரத்துல 16 இடங்கள் இருக்குது. ஒரு இடத்துல எல்டிஎஃப்பும் 15 இடத்துல யூடிஎஃப்பும் வெற்றி பெறாங்க. கோழிக்கோடு மாவட்டத்துல 13 தொகுதிகள். இதுல எல்டிஎஃப் 5 இடத்துலையும், யூடிஎஃப் 8 இடத்துலையும் வெற்றி பெறாங்க. வயநாடு மாவட்டத்துல 3 தொகுதிகள், 3 இடங்களையும் யூடிஎஃப் கைப்பற்றுறாங்க. கண்ணூர் மாவட்டத்துல 11 தொகுதிகள் இருக்குது. எல்டிஎஃப் 8 இடத்துலையும், யூடிஎஃப் 3 இடங்களையும் வெற்றி பெறாங்க. காசர்கோடு மாவட்டத்துல 5 தொகுதிகள். இதுல எல்டிஎஃப் 2 இடத்துலையும், யூடிஎஃப் 3 இடங்களையும் வெற்றி பெறாங்க. ஓவராலா நம்ம பார்த்தோம்னா 140 இடங்கள்ல 71 இடங்களை பெறுபவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பார்கள். யூடிஎஃப் 84 இடத்திலையும், எல்டிஎஃப் 52 இடத்திலையும், என்டிஏ 3+1 4 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. யூடிஎஃப் அவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பார்கள். காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.